வேறு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவு இந்து கலாச்சாரத்து மேலே பண்பாட்டு மேலே தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக திமுக காலத்தில் ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது. நீங்கள் முகலாயர்கள் ஆட்சி பண்ணாங்க, அதற்கப்புறமா தெற்க எல்லாம் சுல்தான்கள் ஆட்சி நிறையா இருந்ததுன்னு பார்க்குறோம். பிரிட்டிஷ் வந்தான், டச்சு வந்தான், போர்ச்சுகல் வந்தான், ஃப்ரெஞ்சு வந்தான். யாருமே படையெடுத்து வந்த அந்நியர்களோடு செய்ய துணியாத ஒன்றை திமுக செஞ்சாங்க. தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 ஜனவரி 14 பொங்கல் தான் தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு புது பூதத்தை புரளியை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு ஆதாரமாக நிறையா தமிழறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கரடி விட்டாங்க. மறைமலை அடிகள் தலைமையில் 1922 நடந்த மாநாட்டில் தமிழ் புத்தாண்டை தான், பொங்கலை தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடணும்னு தீர்மானம் போட்டிருக்கு. எந்த தீர்மானம், எந்த அறிஞர்கள் எப்போ சொன்னாங்கன்னு நாங்கள் ரெஃபரன்ஸ் கேட்குறோம். ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஆதாரம் காமிங்கன்னா. எல்லாரும் பேசுகிறானே தவிர ஒருத்தர் கூட ஆதாரம் காமிக்கல. ஆனால் நாம் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து, சங்க இலக்கியங்கள்லேருந்து இந்த சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு, சித்திரை ஒன்று தான் ஆயிரக்கணக்கான உதாரணங்களை காமிச்சிருக்கோம். நன்னூல் இலக்கணத்தில் வருது, கடை மாதம் பங்குனி அப்படின்னு வருது. கடைசி மாதம் பங்குனின்னா முதல் மாதம் சித்திரை தானே. இட் கோஸ் வித்தவுட் சேயிங். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நாம் சொல்கிறோம். நல்ல வேளை திமுக அரசுக்கு கொஞ்சம் புத்தி வந்து அதுக்கப்புறமா அதை பற்றி பேசவில்லை. அதை முதல்ல மாற்றினார் கருணாநிதி. ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சரான போது தமிழ் புத்தாண்டை வந்து பொங்கலுக்கு மாற்றியதை திமுக அரசாங்கம் மாற்றியதை திரும்ப இவங்க மாற்றி மரபுப்படி பாரம்பரியப்படி ஏப்ரல் 14 சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நமது பாரம்பரியம், நமது பண்பாடு. இப்போ எல்லாம் ஜனவரி 1 நிறையா புத்தாண்டாக கொண்டாடுறாங்களே, தமிழ் புத்தாண்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கலாம். தமிழ் புத்தாண்டுன்றது நம்ம ரத்தம், நம்ம ஜீன், நம்ம மரபு, நமது பாரம்பரியம். ஆங்கில புத்தாண்டுன்றது வெறும் கொண்டாட்டம் தான், ஃபன் தான், அது என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் வருஷமெல்லாம் குடிக்கிற ஒரு குடிகாரன் கூட தமிழ் புத்தாண்டு அன்னையிலேருந்து நம்ம கொஞ்ச நாளை குடிக்காமல் இருக்கணும்னு விரதம் எடுப்பான். அல்லது தமிழ் புத்தாண்டு அன்னைக்காவது வருஷப்பிறகு இன்னைக்கு குடிக்காமல் இருக்கணும்னு நினைப்பான். ஆங்கில புத்தாண்டுக்கு என்ன விசேஷம்னா அதையும் கொண்டாடுறோம். வருஷமெல்லாம் குடிக்காதவங்க கூட இன்றைக்கி ஒரு நாளை குடிக்கலான்னு நினைப்பான். ஃப்ரெண்ட்ஸோடு போய் குடிப்போம், ராத்திரி 12 மணிக்கு ஒரு கூத்தாடுவோம், ஒரு குத்தாட்டம் போடுவோம்னு நினைப்பான். இதுதான் ஆங்கில புத்தாண்டுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் வித்தியாசம். அது வந்து ஒரு ஃபன்னு தான், என்டர்டெயின்மெண்ட் தான். இது அப்படி இல்லை. நம்ம மரபு, நமது பண்பாடு, நமது பெரியோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, முன்னோர்களது ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த தமிழ் புத்தாண்டு. இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் புத்தாண்டு இல்லைங்க. இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து வருகிற புத்தாண்டெல்லாம் யுகாதி என்ற பெயரில் அழைக்கப்படுது. இப்போ நீங்கள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிராலாம் போனீங்கன்னா அவங்களுக்கு புத்தாண்டுன்றது யுகாதி. தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால யுகாதியை நம்ம தெலுங்கு வருஷ பிறப்பு அப்படின்னு அறிவிக்கிறோம். கர்நாடகாவுக்கு அதுதான் புத்தாண்டு. மகாராஷ்டிரா போனீங்கன்னா அதுதான் புத்தாண்டு, யுகாதி. சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து புத்தாண்டு கொண்டாடுகிற மாநிலங்கள் எல்லாமே சித்திரை 1 தான் அவங்க புத்தாண்டை கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் சித்திரை 1ன்னு கொண்டாடுறோம். கேரளாவில் அதே தான் புத்தாண்டு, அவங்க விஷு அப்படின்னு கொண்டாடுறாங்க. பஞ்சாப்லேயும் அதுதான் புத்தாண்டு, வங்காளத்தில் இதுதான் புத்தாண்டு. அதனால் தமிழ் புத்தாண்டு என்பது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் இதே சித்திரை 1 நாடு முழுக்க புது வருஷமாக கொண்டாடுகிறாங்க, சூரியனுடைய இயக்கத்தை அடிப்படையாக வைத்து. அந்த மாதிரி இது தேசியத்துடனும் இணைந்து தான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம். அதை அடிப்படையாக வச்சு இன்று பஞ்சாங்கம் வெளியிட்டிருக்கிற தாம்பராஸ் அமைப்பை நான் பாராட்டுறேன். அவருடைய நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. இதை முன்னெடுப்பு செய்த இந்த முனைப்புடன் இன்றைக்கி மதுரையில், அதுவும் காஞ்சி மகா பெரியவருடைய ஆலயத்தில் இதை வெளியிட்டிருப்பது என்பது கூடுதல் சிறப்பு. நன்றி, வணக்கம். தேர்தல் நேரத்தில் மாத்திரம் திமுக வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்புட்ட மாதிரி வந்து போட்டாங்க. மே 17 இயக்கத்தை சேர்ந்தவங்க கூட ஒருத்தர் வந்து திரும்பூர் தாண்டி போனப்போ ட்ரெயின் மேலே விழுந்து இறந்துருக்காரு. அதை பற்றி ஸ்டாலின் ரொம்ப உருகியிருக்காரு. ஒருத்தர் ரயிலில் விழுந்து குதித்து தற்கொலை செய்வதை பற்றி ஸ்டாலின் உருகி பேசியிருக்கிறாரு. நிச்சயம்தான், ஒரு மனித உயிர் பலியாவது என்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்காக உருகலாம், இரக்கம் தெரிவிக்கலாம், இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அதனால் ஸ்டாலின் அவர்களை பாராட்டுறேன். ஆனால் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட முடியலைன்னு சொல்லி பூர்ணச்சந்திரன் உயிர் நீக்கும் போது ஸ்டாலினுக்கு எங்கே போச்சு இந்த இரக்கம், ஈவு, இந்த உருகிறது, கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் கபட நாடகம் இல்லை, ஸ்டாலினுடைய கபட நாடகம் இது. ஒருத்தர் ரயிலில் இறங்கி தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா ஸ்டாலின் உருகுவார். ஒருத்தர் உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, தீபம் ஏற்றப்படவில்லை என்ற சென்டிமெண்ட்டுக்காக அவன் உயிரை திறந்தான்னா
அதை பற்றி கப்சிப். ஸ்டாலின் உருகவில்லை என்பது மாத்திரமல்ல, அந்த வார்டு கவுன்சிலர் கூட பூர்ணச்சந்திரன் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கலை. இது ஒரு கேவலமான ஆட்சி. திமுக கூட்டணியில் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து குறைவான தொகுதியாக ஒதுக்குறான்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குறைவான தொகுதி அவங்க இழுபறியாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுக்கள் அடிபடுது. அது மாத்திரம் இல்லை, வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியேறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கூட்டணியில் ஒவ்வொரு டயரு 4 டயர் இல்லை, ஒவ்வொரு டயர் ஒவ்வொரு பக்கம் போகிற ஒரு காராக இருக்குது. ஸ்டேரிங் தனியாக இயங்குது, பிரேக்கே இல்லை அந்த வண்டியில். இன்னும் எப்படி ஆக்சிலேட்டர் இருக்குன்னு தெரியல, எப்படி இவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க என்டிஏ கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு உட்காருக்காங்க. ஸ்டாலின் ஷுட் செட் இஸ் ஹவுஸ் ஆர்டர். அந்த வீட்டை அவர் ஒழுங்கு பண்ணணும், சரி பண்ணணும். அவர் பிஜேபி பற்றி அதிமுக பற்றியெல்லாம் அவர் பேசக்கூடாது. அந்த கூட்டணியில் இன்னும் நிறைய கிராக்ஸ் வரும். உள்ளே நிறைய இருக்கிறதே கிராக்கு தான், அதனால் நிறைய கிராக்ஸ் வரும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போன வருஷம் வரைக்கும் முழங்கின அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டிலேயே பங்கு இல்லை அப்படின்ற நிலைமை. அவருக்கு என்ன யதார்த்தம், கலை யதார்த்தம்னு என்ன, அரசியல்னா என்னன்னு திமுக அவருக்கு பாடம் நடத்துகிறதுன்னு நான் நினைக்கிறேன். தன்னோட வேதனை வந்து ஃபேஸ்புக் முகநூல் வாயிலாக அந்த நேரடியில் அதை பேசிக்கிருக்காரு, தொண்டர்கள்ட்ட பேசுகிறோம். திருமாவளவன் எப்படி வேறு என்ன பண்ணுறது சார்? அங்கே போய் அடகு வச்சாச்சு. அறிவாலயத்தில் அடகு வச்ச கட்சிகள் தான் இவங்க எல்லாமே. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்போ ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா சென்னையில் கமலாலயம் இருக்கும், பிஜேபி ஆஃபீஸு. அதுக்கு இடது பக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கும், அது இடது கம்யூனிஸ்ட்டு. வலது பக்கமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்கும், அது வலது கம்யூனிஸ்ட்டு. ஜாகிரபிக்கலாக தான் பிஜேபி ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்காங்களே தவிர அவங்க வந்து சென்டிமெண்டலாக அறிவாலயத்தில் தான் இருக்காங்க. எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். விடுதலை சிறுத்தைகளுக்கு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான். அதனால் சத்தியமூர்த்தி பவனே அறிவாலயத்தில் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க வாயை திறந்து எதுவும் பேச முடியாது, கேட்க முடியாது. ஏதோ கொஞ்சம் ரோஷம் வந்து லேசாக காங்கிரஸ்காரன் இந்த போஸ்துக்கு அப்புறம் கோமாவிலேருந்து எந்திரிச்சு வந்து எங்களுக்கு 2 சீட்டு கூட வேணும்னு வாங்கி போயிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இவங்க பங்கு குறைய ஆரம்பிச்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டுகள், வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சியெல்லாம் புறக்கணிப்பதன் மூலமாக ஸ்டாலின் நாங்கள் தான் இங்கே வலிமையான ஒரு சர்வாதிகாரியாக இருப்போம், நீங்களாம் எங்களுக்கு அடங்கித்தான் போகணும், கூட்டணி கட்சிகள் நீங்கள் அடிமைகளாக இருங்க என்கிற செய்தியை தான் சொல்கிறாரு. பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது திருமாவளவன் தான் சார். அவங்களாவது சீட்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் அந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்கவே சார். அவங்கள பார்த்து நாங்கள் ஏன் சார் காப்பி அடிக்கணும்? அவங்களாவது 28 சார் நீங்கள் வேகமாக ஓடுறீங்க தம்பி, ஓடுங்க. நான் ஏன் ஓடணும்? நீங்கள் ஓடினா தான் ஜெயிக்க முடியும். தேதி கம்மியாக இருக்கு, நான் ஓடுறேன். அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை? ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். தேதி கம்மியாக இருந்தா என்ன? பக்கத்தில் இருக்க கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூட கம்யூனிஸ்ட் ஏன் சார் தனிச்சு நிற்க மாட்டுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தனிச்சிருந்தா இருக்கிறதும் போயிடும் சாமி. என்ன இப்படி நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்கலையே. கம்யூனிஸ்ட் கட்சி மேலே உங்களுக்கு என்ன கோபம்? மதுரையில் எம்பியாக கம்யூனிஸ்ட் இருக்காருங்க. 100 மாநகராட்சி வார்டில் கம்யூனிஸ்ட் கட்சி கேண்டிடேட் இருக்காங்களான்னு கேளுங்க. முதல்ல தனிச்சு நின்னா கேண்டிடேட் வேணுங்களா? முதல்ல வாக்காளர் அப்புறம், ஓட்டு போட ஆள் இருக்கா கம்யூனிஸ்ட்டுக்குன்றது அப்புறங்க. கேண்டிடேட் போட ஆள் வேணுமே உங்களுக்கு. கேண்டிடேட்டே இல்லாத கட்சிங்க, அதுக்கு எப்படி தனிச்சு போட்டிடுவாங்க? ஏதோ அங்கங்கே இடதுசாரிகள், முற்போக்குகள், அறிவுஜீவிகள்ங்கிற பேரில் 1-2 பல்கலைக்கழகங்கள்லையும் உங்களை மாதிரி ஊடகங்கள் யாரோ சிலரும் இருந்து அதை காப்பாற்றுறாங்களே தவிர மக்கள் யாரும் அதை காப்பாற்றுறதுக்கு முன் வர்றது சார். இப்போ பியூஷ் கோயலோட வருகை வந்து 2 தடவை தான் இருக்குது. ஏன் வர மறுக்கிறாரு? ஒருவேளை சீட்டு நீங்கள் இது பண்ணுறதுல கடுமையான பிரச்சனை சார். இந்த ஊகமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் 2-3 நாட்களுக்குள் எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்பதும், எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கூட்டணி கட்சிக்கு என்பதும், ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அந்தந்த கட்சிகளுக்கு யார் வேட்பாளர் என்பதும் இன்னும் 4 நாளில் தெரிஞ்சிடும். வேட்பு மனு தாக்கல் செய்ய முதல் நாள் என்ன சார்? மார்ச் 30 தானே சார்? மார்ச் 30 தானே வேட்பு மனு தாக்கல். அதற்கு 4-5 நாட்களுக்கு முன்பாகவே எல்லாமே அறிவிக்கப்பட்டுவிடும். தேர்தல் பிரச்சாரம் வேட்பு மனுலாம் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. கவலையே வேண்டாம், ஜெயிக்க போகிறது நாங்கன்னு பாட வேண்டியதான். தமிழகத்தில் என்டிஏ தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் நீங்கள் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு டெல்லியில் வச்சு பேசுகிறீங்க, அதுக்கு ஏதோ காரணம்? ஏன் ராகுல் காந்தி போய் பார்க்குறதுக்கு கனிமொழி அக்கா போகலையா? அண்ணன் ஸ்டாலின் போகலையா? இவங்க எல்லாம் டெல்லியில் வந்து பேசலையா? கலைஞர் ஒரு காலத்தில் போய் டெல்லியிலே காவல் கிடைக்கலையா? கீழே சிபிஐ ரைடு, மேலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலையா? திமுக வீட்டில், ஸ்டாலின் வீட்டில் கீழே ரைடு நடத்தினாங்க. அப்போ ஒரு துணை முதலமைச்சர், காங்கிரஸோட கூட்டணி, மேலே காங்கிரஸுக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்போ நம்ம ஐயா ப. சிதம்பரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? சிபிஐ ரெய்டு நடத்துவது ஆட்சி, மேலே கூட்டணி பேசி கொண்டிருப்பது கட்சி அப்படின்னாரு. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. இப்போ போய் எடப்பாடியார் போய் அமித்ஷாவை பார்க்குறது இவ்வளோ பெரிய இஷ்யூவா? அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மிரட்டி வர வைக்கிறாங்கன்னா, அவங்க அதே நீங்கள் சொல்கிற இதே இதை வந்து அவங்க இப்போ சொல்கிறாங்க. மிரட்டி எதுக்கு வரணும்?
இதெல்லாம் கொச்சப்படுத்துகிற ஒரு விஷயம். மிரட்டி வரணும். அமித்ஷா அவர்கள் 5-6 மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. அதனால் பல மாநில தலைவர்களை, பல மாநிலங்களுடைய முக்கியமான விவகாரங்களை, கூட்டணி விஷயங்களை எல்லாம் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த தலைவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு பேசுகிறாரு. அஸ்ஸாமில் தேர்தல், பெங்காலில் தேர்தல், கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்குது இல்லையா? அதனால் பல சமயங்களில் அவரே எல்லா இடத்துக்கும் போக முடியாது, நேரம் இல்லை, ரொம்ப குறுகிய காலம். அது கேரளாவில் ஏப்ரல் 9 தேர்தல் வருது. அதனால் அழைத்து பேசுகிறாரு, அவ்வளோதான். சந்தோஷமாக போயிட்டு வர வேண்டியதான். உடனே கூப்பிட்டா மிரட்டுறதா? விஜய் சிபிஐ விசாரணை கூப்பிட்டாங்க, மிரட்டியாக கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணை சிபிஐ டெல்லியில் இருக்குது, அங்கே கூப்பிட்டு பேசுகிறாங்க, உடனே மிரட்டுறாங்கன்னு சொல்லுவீங்களா? சார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து அதிமுக கூட்டணியோட உண்மையான தலைவர் வந்து பாஜக தான்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு சார். ப. சிதம்பரம் சொல்லுவாரு. இப்போ திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறப்ப எல்லாம் திமுகவோட உண்மையான தலைவர் இந்திரா காந்தி தானே? ராஜீவ் காந்தி அப்போ இல்லை சோனியா காந்தி தான் உண்மையான தலைவராக இருந்தாங்களா? சார், திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கல, அப்போ திமுக உண்மையான தலைவர் யார்? சோனியா காந்தியா இருந்தாங்கன்னு கேட்குறேன். இப்போ ராகுல் காந்தியா? சார், இப்போ ஆதவ் அர்ச்சனா என்ன சொல்கிறாருமா, என்கிட்ட சில கட்சிகள் பேசுனாங்க, துணை முதலமைச்சர் கடவுக்குனாங்க, 50க்கு 50 கடவுக்குனா 50-50லாம் கூட பேசுனாங்க. அது வந்து பிஜேபின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. அதை எப்படி? நான் சீமானை ரொம்ப விமர்சிக்கிறவன் தான். ஆனாலும் சீமான ஸ்டைலில் நான் இதுக்கு பதில் சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகளே பதில் சொல்கிறேன். அவருக்கு என்னப்பா பைத்தியம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆதவா சார்? அவரை தான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதி ரஜினிகாந்தை பற்றி கூட ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு, ரசனை குறைவாக பேசியிருக்காரு. ஆதவ் அர்ஜுனா வயசு என்ன, ரஜினிகாந்த் வயசு? யாரை பேசுன விவஸ்தை வேணாமாங்க? நீங்கள் அரசியல் இருக்கீங்கன்றக்கா என்னாலும் பேசுவீங்களா? 2 வாரத்தை புதுக்கவிதை எழுதிட்டு வள்ளுவர் விமர்சனம் பண்ணுவீங்களா? கம்பராமாயணத்தை விமர்சனம் பண்ணுவீங்களா? 4 வரி இலக்கணமாக எழுத துப்பு இல்லை. திராவிகாவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கின்ற மாதிரி விரும்புறாங்க. ஆனால் திமுக கூட்டணி அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியோட எம்பி ஜோதிமணி வந்து விஜய் வந்து நல்ல ஒரு இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, வாக்கு சதவீதம் அவருக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஜோதிமணியே சொல்றாங்க. ஜோதிமணி அக்கா காங்கிரஸ் பஸ்ஸில் ஏறிக்கிட்டு விஜய் பஸ்ஸில் லேசாக துண்டு போட்டு வைக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒருவேளை அடுத்த தேர்தலுக்கு உதவலாம். ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு இன்னொரு பஸ்ஸில் துண்டு போடலாம்ல. நீங்கள் சென்னை போனோம்னா 2 ட்ரெயினில் புக் பண்ணுறீங்களா சார்? ஒரு ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, ஒரு ட்ரெயினில் தட்கல் போடுறீங்க. அது மாதிரி வெயிட் பண்ணுறாங்க. ஒருவேளை அடுத்த தேர்தலில் உதவலாம் அவங்களுக்கு, இல்லை இடைத்தேர்தலில் ஏதாவது வந்தால் ஏதோ நடக்கலாம், அவ்வளோதான். சசிகலா ராமதாஸ் கூட்டணி சார் பாவம் சார், அவங்க 2 பேருமே பாவம். அவர் ஐயா ராமதாஸ் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டுங்க. ஆனால் அவருக்கு பாருங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தள்ளாத வயதில் பெரிய சமூக நீதி நிலைநாட்டுறதுக்காக அவர் இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் இல்லை. சசிகலா அம்மாவுக்குமே 75-80 வயசு இருக்க வாய்ப்பு இருக்குது. தெரில, எனக்கு வயது தெரில. அவங்களும் வயசில் மூத்தவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான். இவர் 2 பெரிய முதியவர்களும் கூட்டணி வச்சு எப்படி இவங்க இளைஞர்களை கவருவாங்க? ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் அதிமுக. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இளைஞராக இருந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்கும்போது இது ஏதோ உங்களுக்கு ஊடகத்துக்கு ஒரு நாள் செய்தி தானே தவிர வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்கள் செப்பு தொகுதியில் எதுவும் போட்டியில்லை? நீங்கள் மாநில தலைவராக இருந்து சொன்னீங்கன்னா நான் அப்படியே கேட்டுக்கிறேன். இல்லைன்னா நான் வழக்கமாக நயினார் அண்ணன் மாநில தலைவர், அவர் சொல்கிறது தான் கேட்கணும் நான். இப்போ நீங்கள் சொல்கிறதுனால கட்சி என்ன சொல்லுதோ அதானே சார், இல்லையா? எனக்கு ஒன்றும் அதில் சாய்ஸ் கிடையாது. நான் பிஜேபிக்கு சமைக்க வந்தவன், சாப்பிட வந்தவன் இல்லை. அதனால் கட்சி சமைக்க சொன்னால் சமைப்போம். சமைச்சதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருக்குன்னா சாப்பிடுவேன். அதனால் மதுரை மாவட்ட ஆட்சியரையும் மாநகர காவல் ஆணையம் மாற்றணும்னு சொல்லி பாஜக சார்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. திருப்பரங்குன்ற விவகாரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. மாவட்ட அளவுலேருந்து கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழக மாநில பிஜேபியிலேருந்து அமைக்கலை. அதனால் மாவட்ட அளவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அவங்கெல்லாம் அந்த தேர்தல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பிச்சிக்கிறாங்க. இதை பற்றி மாநில தலைவர் முடிவு செய்வார். தேவைன்னா அவரும் மேலே பேசுவார். தேங்க்யூ. ரைட் சார், தேங்க்யூ.